அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான விஷயம். டெட்டு எக்ஸாம் பாஸ் மதிப்பெண் மற்றும் அதனுடைய தேர்ச்சி சான்றிதழ் தொடர்பான மிக முக்கியமான தகவல் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுபடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டு பாஸ் மதிப்பெண் 60ஆக குறைத்த பிறகு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட்டு ரிசல்ட் வெளியானதை தொடர்ந்து 2 நாட்கள்லேயே டெட்டினுடைய சர்டிஃபிகேட் யாரெல்லாம் குவாலிஃபை இருக்காங்களோ அவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டைம் ஜிஓ பாஸ் பண்ணி 2 டைம் ப்ரெஸ் நியூஸ் கொடுத்து 2 டைம் வந்து டெட்டில் பாஸ் ஆனவங்களுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டை ரைஸ் பண்ணாங்க. முதல்ல வந்து 82 மதிப்பெண்களாக இருந்த பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 75 மதிப்பெண்களாகவும், ஓசிக்கு 90 மதிப்பெண் அப்படியே தொடர்கிறதாகவும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 60 மார்க் பாஸ் மதிப்பெண்களாகவும் அறிவித்து செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து வெளியே வரல. மறுபடியும் இன்னொரு ஜிஓ பாஸ் பண்ணி எம்பிசி, டிஎன்சி, பிசி போன்ற கேட்டகரிக்கு பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 60 மார்க் பாஸ் மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை செய்தியும் வெளியிட்டிருந்தாங்க. அதில் யார் யார் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற குவாலிஃபை ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டையும் சப்ஜெக்ட் வைஸாக வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒன்று சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. இப்போ ரிவைஸ் பண்ணி நிறைய பேர் இப்போ பாஸ் ஆகிருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இப்போ பாஸ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல. ஸோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இன்னும் 2 நாளில் வந்து ரிலீஸ் ஆயிரும். சரிங்களா? டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து பார்த்தோன்னா அது உங்களுக்கு அதுக்கான லிங்க்கு கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த லிங்க் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா அதில் நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து புதுசாக பாஸ் ஆகிருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயம். ஸோ அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனே தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.